ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான கோவக்காய் பொரியல். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த கோவக்காய் பொரியல் நான் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ரெசிபி now. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் குக் ஆக வேண்டாம். இப்போ இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கோவக்காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லென்த் வைஸில் நான் கட் பண்ணுறேன். நான் 1/2 kg கோவக்காய் எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடான உடனே கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்த உடனே ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். 3 க்ரீன் சில்லிஸ் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் ஆட் பண்ணுறேன். ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கோவக்காய் வேகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா வேகட்டும். இப்போ இது ரெடியாக எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம் கோவக்காய் நல்லா வெந்திருக்கான்னு. வேகலைனாலும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கு. பாசிப்பருப்பு ஆட் பண்ணிடுறேன் இந்த டைமில். கொஞ்சம் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணுறேன். பாசிப்பருப்பு கோகோனட் ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடியானோடனே ஆஃப் பண்ணிடலாம். Now the கோவக்காய் பொரியல் இஸ் ரெடி. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். If you haven't subscribed, please do subscribe to the channel. Thanks for watching.